பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு நாள் இரவில் நேரம் காண்பதற்காக விண்ணை காண்கிறார். அங்கு வளர்ப்பிறை 4ஆம் நாள் நிலவு தெரிகின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்தில் குறுநில மன்னராக யதுகுல வம்சத்தினன் ஆகிய சத்ராஜித் எனும் மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான். மிக ஏழ்மையான பகுதி அவனுடையது. ஏழ்மையில் இருந்தும் சூரிய பகவான் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் சூரியனை வழிபட்டுதான் மற்ற செயல்களை தொடங்குவது அவன் வழக்கம். வறுமை நீங்கவும் வாழ்வு செழிக்கவும் சூரியனை தினமும் நினைத்து வழிபாடு ஆற்றியமையால் சூரிய பகவான் அவனின் பக்தியை மெச்சி அவன் முன் தோன்றி தன் சூரிய அம்சத்திலிருந்து ஒரு இரத்தினக்கல் எடுத்து அவனிடம் கொடுத்தார். அது ஷியாமந்தக மணி எனப்பட்டது. அதன் சிறப்பம்சம் ஒவ்வொரு நாளும் அந்த ஷியாமந்தக மணியிலிருந்து 8 பாரம் அளவு தங்கம் சுரந்து கொண்டே இருக்கும். பக்தியின் பயனாக தான் பெற்ற ஷியாமந்தக மணியை பயபக்தியுடன் பூஜைகள் செய்து வந்தான் சத்ராஜித். அந்த மணியிலிருந்து பெற்ற தங்கத்தினை கொண்டு தன் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டான். தனது மக்களும் நல்வழியில் வாழ்க்கை அமைத்து கொடுத்தான். ஒரு நாள் தனது சக்கரவர்த்தியான ஸ்ரீ கிருஷ்ணரை காணவும் இந்த மணியை பற்றி சொல்லவும் விழைந்தான். அந்த ஷியாமந்தக மணியை தன் கழுத்தில் கட்டிக்கொண்டு கிருஷ்ணரை காணச் சென்றான். துவாரகா நகர மக்கள் வினோத ரத்தினத்தை கட்டி கொண்டு வந்த சத்ராஜித் மணியின் அதீத பிரகாசத்தினால் ஒரு சூரியனைப் போல வந்து கொண்டிருந்ததைக் கண்டு கிருஷ்ணரிடம் தெரிவித்தனர். கிருஷ்ணர் சத்ராஜித்தை அன்புடன் வரவேற்று உபசரித்தார். தான் பெற்ற ஷியாமந்தக மணியை பற்றி கண்ணனிடம் விவரித்தான் சத்ராஜித். அதை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் அதன் சிறப்பம்சங்களை உணர்ந்து அவனின் பக்தியை பாராட்டி அந்த மணியை பாதுகாப்பாக வைத்திருக்க நினைத்து அந்த மணி பாதுகாவல் நிறைந்த துவாரகா கோட்டையில் பூஜையில் இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து சுரக்கும் தங்கத்தை எடுத்து கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். ஆயினும் சத்ராஜித் தான் அரும்பாடுபட்டு தவம் செய்து பெற்ற மணியை பிறரிடம் கொடுக்க மனமில்லாதவனாக இருந்தான். கிருஷ்ணர் தன்னிடம் இருந்து ஷியாமந்தக மணியை அபகரிக்க நினைக்கின்றாரோ என்று அச்சப்பட்டான். சத்ராஜித்தின் உள் எண்ணத்தினை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணர், நீ பாடுபட்டு சேர்த்த பொருள் உன்னுடனே இருக்கட்டும் என்று சொல்லி அவனை வழி அனுப்பி வைத்தார். ஊர் திரும்பிய சத்ராஜித்துக்கு கிருஷ்ணரை எண்ணி பயம் வந்தது. தன் மேல் படையெடுத்து மணியை பறித்து கொள்வாரோ என்று எண்ணி நடுங்கிக் கொண்டே இருந்தான். சத்ராஜித்துக்கு பிரசேனன் எனும் தம்பி இருந்தான். அவன் மீது அளவற்ற பாசம் கொண்டிருந்தான். அவன் என்ன கேட்டாலும் வழங்கும் எண்ணம் கொண்டிருந்தான் சத்ராஜித். ஒரு நாள் பிரசேனன் தன் அண்ணனிடம் தான் நண்பர்களுடன் வேட்டையாட செல்ல இருப்பதாகவும் அச்சமயம் தன்னிடம் ஷியாமந்தக மணி இருந்தால் நல்லது என்றும் அண்ணனிடம் கூறினான். தன்னிடம் இருப்பதை விட தன் தம்பியிடம் ஷியாமந்தக மணி இருப்பது கிருஷ்ணரிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் எண்ணி பிரசேனனிடம் மணியை கொடுத்தான். ஷியாமந்தக மணியை அணிந்த பிரசேனன் அதற்குரிய பூஜைகளை மறந்து அதை கட்டி கொண்டிருந்ததால் மேன்மையானவன் என்ற அகங்காரம் கொண்டு நண்பர்களுடன் உற்சாகமாக வேட்டையாடினான். ஒரு சமயம் பிரசேனன் தன் நண்பர்களிடமிருந்து பிரிந்து கானகத்தின் நடுவே சென்று கொண்டிருக்க அங்கு எதிர்பாராமல் வந்த சிங்கம் ஒன்று பிரசேனனையும் அவனின் குதிரையையும் கொன்று அவன் அணிந்திருந்த மணியை கவ்விக்கொண்டு சென்று விட்டது. அந்த கானகத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருந்த ஜாம்பவான், அதாவது இராமாயணத்தில் வரும் கரடி ராஜா, யுகங்கள் தாண்டிய வயதை கொண்டவர். ஷியாமந்தக மணியை கவ்விக்கொண்டிருந்த சிங்கத்தை வென்று அதனை கொன்று அந்த மணியை தன் குழந்தைக்கு விளையாட்டாக கொடுத்து விட்டார். காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற தன் தம்பி பிரசேனன் நெடு நாட்களாகியும் திரும்பாததைக் கண்டு மனம் கலங்கியிருந்தான் சத்ராஜித். ஒரு நாள் அவன் நண்பர்கள் பிரசேனன் நடுக்காட்டில் இறந்து விட்டதையும் அந்த கல் காணாமல் போனதையும் வந்து சொன்னார்கள். கிருஷ்ணர் தான் அந்த ஷியாமந்தக மணி மேல் ஆசைப்பட்டு தன் தம்பியை கொன்றிருக்க வேண்டும் என்று எண்ணி கிருஷ்ணர் மீது அவதூறை பரப்பி வந்தான். கிருஷ்ணர் இந்த அவச்சொல்லை கேட்க நேர்ந்தது. தன் மீது ஏற்பட்ட கெட்ட பெயரை நீக்கிக் கொள்ள
ஆவலானார். கிருஷ்ணர் வளர்பிறை சதுர்த்தியில் இரவில் நிலவை பார்த்ததால் ஏற்பட்ட இடர்தான் இவ்வளத்துக்கும் காரணம் என நாரதர் கூற, அவப்பெயர் நீங்க விநாயகரை தேய்பிறை சதுர்த்தியில் விநாயகரை வழிபட செய்தார். விநாயகரும் கிருஷ்ணர் மேல் படிந்த கெட்ட பெயரை நீக்க திருவுள்ளம் கொண்டு அருள்பாலித்தார். தன் சங்கடங்கள் யாவும் நீங்க விநாயகரை வழிபட்ட தினம் தேய்பிறை சதுர்த்தி 4ஆம் தினம். கிருஷ்ணர் தன் கெட்ட பெயரை நீக்கிக் கொள்ள பிரசேனனின் நிலையை காண கானகம் சென்றார். பிரசேனன் குதிரை, சிங்கம் ஆகிய இறந்த நிலையை அறிந்த கிருஷ்ணர் அடர்கானகத்தில் ஒரு இடம் மட்டும் அதிக பிரகாசமாக இருப்பதைக் கண்டு அந்த இடத்தை நெருங்குகின்றார். அங்கே ஒரு குகையில் ஜாம்பவானின் மகளாகிய ஜாம்பாவதி தன் தம்பியை தாளாட்டி கொண்டிருந்தாள். ஜாம்பாவதி அறிவில் சிறந்தவள், புக்தி கூர்மை மிக்கவள். கிருஷ்ணர் ஷாமந்தகமணியை தேடித்தான் வருகின்றார் என்பதை அறிந்து குழந்தையை தாளாட்டுவது போல பாடினாள். சிங்கம் பிரசேனன் என்பவனை கொன்று மணியை கவர்ந்தது. அந்த பலம் மிகுந்த சிங்கத்தை மகாபலம் பொருந்திய ஜாம்பவான் ஆகிய உன் தந்தை கொன்று அந்த மணியை பெற்றார். அந்த மணியோ இப்பொழுது உன்னிடம் என்று பொருள் பதிய பாடினாள். கிருஷ்ணர் இந்த பாடலை கேட்டு குரல் வந்த திசையை நோக்கி வந்தார். அந்த குகைக்குள் நுழைந்து மணியை எடுக்க நினைக்க யாரோ ஒரு அந்நியன் தனது குகைக்குள் வந்து பிரகாசமான மணியை கவர நினைக்கின்றாரோ என்று எண்ணிய ஜாம்பவான் கிருஷ்ணரை தாக்கினார். இதை எரிபாராத கிருஷ்ணர் ஜாம்பவானின் தாக்குதல்களை மிக எளிதாக கையாண்டார். ஒவ்வொரு முறையும் ஜாம்பவான் கிருஷ்ணரை தாக்கும் போதும் ஏதோ ஒரு அருமையான பழைய பந்த உணர்வு ஜாம்பவானுக்கு தோன்றியது. இருந்தபோதிலும் கிருஷ்ணரை உணராத ஜாம்பவான் தாக்குதல்களை மேலும் பெருக்கினார். ஆயினும் மகா பலசாலியான ஜாம்பவானின் தாக்குதல்களை மிக எளிதாக எதிர்த்து அதே சமயம் ஜாம்பவானை தலைக்கு மேல் சுற்றி சுவற்றில் எறிந்தார். ஜாம்பவானுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. மகாபலவனாகிய தன்னை ஒருவர் மிக எளிதாக தாக்குகின்றாரே என்ற எண்ணம் கொண்டு தனது புஜபலத்தை நம்பி கிருஷ்ணரை தனது கைகளால் தாக்குகின்றார். இருவரும் கட்டிப்பிடித்து சண்டை போடுகின்றனர். ஆலிங்கம் செய்து சண்டையிடும் போது ஜாம்பவானையும் அறியாமல் மெய்சிலிர்த்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகெடுத்தது. இது போன்றதொரு சமயம் இராமாயண காலத்தில் ஸ்ரீராமர் சீதையை மீட்டதற்கு நன்றியாக ஜாம்பவானை ஆலிங்கனம் செய்திருக்கிறார். அந்த கணம் இப்போது கிருஷ்ணரை தாக்க தழுவிய போது தெரிந்தது. அவரையும் அறியாமல் ராமா ராமா என்றார். தனது தோற்றத்தை நீக்கி ராமச்சந்திர பிரபுவாக ஜாம்பவானுக்கு காட்சியளிக்கின்றார். எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்ட ஜாம்பவான் கிருஷ்ணரை பணிந்து வணங்கி ஷியாமந்தக மணியை அவரிடம் கொடுத்து தனது மகளாகிய ஜாம்பவதியை அவருக்கு மனம் முடித்து வைத்தார். ஷியாமந்தக மணியுடன் வந்த கிருஷ்ணர் நேராக சத்ராஜித்திடம் சென்று அந்த ஷியாமந்தக மணியை அவனிடம் கொடுத்து, உன் பொருள் உன்னோடு இருக்கட்டும் என்று கூறி நடந்ததையெல்லாம் விவரித்தார். சத்ராஜித்துக்கு கிருஷ்ணர் மீது பெரும் பக்தி உண்டு. ஆயினும் தன் பொருள் மீது அவர் ஆசை வைத்தாரோ என்று எண்ணியது தன் தவறு என்று எண்ணி மிகவும் வருத்தம் கொண்டு கிருஷ்ணர் பெயருக்கு தாம் பெரும் களங்கம் செய்துவிட்டோமோ என்று நினைத்தான். தான் செய்த குற்றத்திற்கு பிராயச்சித்தமாக தன் மகள் பாமாவை கிருஷ்ணருக்கு மனம் முடித்து வைத்தான். ஷாமந்தகமணி பிரச்சனை பாமாவின் திருமணத்தோடு முடியவில்லை. பாமாவை திருமணம் செய்த காத்திருந்த சததன்வா என்பவன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாமாவை மனம் முடித்து கொடுக்க சத்ரஜித் மேல் கோபம் கொண்டு கிருஷ்ணர் இல்லாத நேரமாக பார்த்து சத்ரஜித் மீது படையெடுத்து சத்ரஜித்தனை கொன்று ஷாமந்தகமணியை பறித்து விடுத்து வருகிறான். கிருஷ்ணர் துவாரகையை அடைந்தவுடன் நடந்ததை அறிந்து சததன்வாவை தாக்க தனது அண்ணனாகிய பலராமருடன் செல்கின்றார். கிருஷ்ணர் தன்னை தாக்க வருகின்றார் என்று அறிந்த சததன்வா அந்த மணியை தனது தம்பியாகிய அக்ரூரர் என்பவனிடம், அதாவது அக்ரூரர் என்றால் மகா தபஸ்வி, மேன்மையானவர். கிருஷ்ணர் பலராமரிடத்தில் பேரன்பு கொண்டவர். யமுனா நதியின் அடியிலே கிருஷ்ண பலராமர்களை தெய்வங்களாக உணர்ந்து கண்டு கொண்டவர். அவரிடம் கொடுத்து விடுகின்றான்.
அவர் தவம் செய்வதாக காசி நோக்கி சென்று விடுகின்றார். கிருஷ்ணர் சததன்வாவை தேடிச் சென்று அவனை கொன்று விடுகின்றனர். ஆனால் அவனிடம் ஷியாமந்தகமணி இல்லை. வெறும் கையுடன் திரும்பி வந்த கிருஷ்ணர் அவர் மீது பலராமரே சந்தேகப்படுகின்றார். பிறகு அந்த மணி அக்ரூரரிடம் இருப்பதை அறிந்து அவரை நோக்கிச் செல்ல அக்ரூரர் ஷியாமந்த மணியை கிருஷ்ணரிடம் சமர்ப்பித்தார். ஆனால் கிருஷ்ணர் தபஸ்வியாக விளங்கும் அக்ரூரரிடம் இருப்பதே நல்லது என்று அவரிடமே திருப்பி தந்து விடுகிறார். இப்போது கிருஷ்ணர் மீதிருந்த பெற்றது பாகவதத்திலும் விஷ்ணு புராணத்திலும் ஷியாமந்தக மணியை பற்றி விரிவாக விவரிக்கப்படுகின்றது. பல இடர்கள் தந்து அந்த மணியை கிருஷ்ணர் திரும்பவும் சூரிய பகவானிடமே சேர்ப்பித்து விட்டார் என்றும், அந்த மணியை பூமியில் ஓங்கி அடித்து புதைத்து விட்டார் என்றும், பாண்டவர்கள் வம்சத்தினன் ஆகிய பரீட்சித்து மகாராஜாவிடம் அந்த மணி சேர்க்கப்பட்டது என்றும் பல உபபுராணங்கள் கூறும். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.